கிறிஸ்துவுக்குள் அன்பான தென்னிந்திய திருச்சபை சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இறைமகனாம் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் திருமண்டல நற்செய்தி பணி இயக்கத்தின் சார்பில் எங்கள் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். ஞானஸ்நான உபதேசம் பற்றியதான தொடர் விவாதங்கள் மத்தியில் சில விளக்கங்களை இங்கு தர முற்படுகிறேன். தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கணுமா? இயேசு கிறிஸ்து தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தார் என்கிறார். இவர் சொல்வது போல் பரிசுத்த வேதாகமத்தில் இல்லை, நீங்கள் பைபிள் படிப்பதில்லை. இது போன்ற விமர்சனங்களையும் விவாதங்களையும் தவிர்த்து விடுவோம். இப்படிப்பட்ட விவாதங்களுக்கு நமது ஆயர் அருள் திரு சாலமோன் செந்தில் அவர்கள் ஒரு தெளிவான விளக்கத்தை பதிவிட்டிருந்தார்கள். அவர்களை மனமாற பாராட்டுகிறோம். ஞானஸ்நானம் என்ற வடமொழி சொல்லை நாம் தவிர்த்துவிட்டு திருமுழுக்கு என்ற நல்ல தமிழ் சொல்லை பயன்படுத்துவோம். இன்றைக்கு திருச்சபைகளில் தொடர்ந்து பேசப்பட்டு வருவது திருமுழுக்கு. இதற்கு கொடுக்கப்படும் விளக்கங்கள் திருச்சபைக்கு திருச்சபை மாறுபடுகிறது. திருமுழுக்கை கோட்பாடாக வைத்து பாப்டிஸ்ட் திருச்சபைகள் உலகெங்கிலும் இருக்கிறது. அனபாப்டிஸ்டுகள் என்ற இயக்கத்தார் வைதிகமானவர்களாக வாழ்ந்து வருகிறார்கள். பாப்டிசம் பப்திலோ என்ற கிரேக்க அடிச்சொல்லிலிருந்து இந்த வார்த்தை பிறந்திருக்கிறது. இதை பாப்டிசோ என்ற வினைச்சொல் இதில் உள்ளடங்கியிருக்கிறது. பாப்டிஸ்மா அல்லது பாப்டிசம் என்ற ஆங்கில சொல்லுக்கு டு இமர்ஸ்ட், டு டிப், டு வாஷ் வித் வாட்டர். இங்கே தண்ணீர் ஒரு முக்கிய பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. இதில் தோய்த்தல், நனைத்தல், கழுவுதல், முழுகுதல் இது போன்ற எல்லா பதங்களையும் இது உள்ளடக்கியதாக இருக்கிறது. குறிப்பாக லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் மடியிலே லாசரு அமர்ந்து தேற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். ஐஸ்வர்யவான் அங்கே துன்புறுகிற சூழலிலே ஆபிரகாம் மடியில் இருக்கிற லாசருவை பார்த்து, லாசரு தன் விரலின் நுனியில் தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும் என்று சொல்லுகிற அந்த பதம் பாப்டிஸ்மால் என்ற வார்த்தையின் வழியாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி திருமறையிலே நாம் அநேக இடங்களிலே தண்ணீர் எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறதோ அங்கெல்லாம் பாப்டிஸ்மால் என்ற வார்த்தையே அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே அந்த வார்த்தை குறித்ததான தெளிவை பெறாமல் திருமுழுக்கு குறித்து நாம் தர்க்கங்களையும் விவாதங்களையும் தொடர்ந்து செய்வது அர்த்தமற்றது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சபை பாரம்பரியத்தில் இதற்கு சாக்கிரமந்து என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. சாக்கிரமந்த் என்பது வெளியான அடையாளம், உள்ளான மாற்றம். அதாவது ஆங்கிலத்தில் பேப்டிசம் இஸ் எ அவுட்வர்ட் சைன் ஃப்ரம் அ இன்வர்ட் ஆஃப் ஆக்ட் ஆஃப் காட் என்று சொல்லி ஆங்கிலத்தில் இதை கூறுவார். கத்தோலிக்க திருச்சபையிலே 7 வகையான சாக்கிரமந்துகள் பின்பற்றப்படுகிறது. தென்னிந்திய திருச்சபை போன்ற நிரந்தர திருச்சபைகளில் 2 சாக்கிரமந்துகளை மட்டும் நாம் பயன்படுத்துகிறோம். ஒன்று திருமுழுக்கு, இன்னொன்று திருவிருந்து. இந்த திருமுழுக்கு பற்றியதான 5 சிறிய குறிப்புகளிலே உங்களோடு நான் செய்தியை பகிர்ந்து கொள்ள ஆசையாக இருக்கிறேன். 1. திருமுழுக்கு பற்றிய வரலாற்று புரிதல். 2. திருமுழுக்கு பற்றிய வாழ்வியல் புரிதல் அல்லது இறையியல் புரிதல். 3. திருமுழுக்கு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட அனுபவம். 4. திருமுழுக்கு புது பிறப்பு, புது படைப்பு. 5. குழந்தை திருமுழுக்கு. இங்கே திருமுழுக்கு பற்றிய வரலாற்று புரிதல். நோவா காலத்தில் ஏற்பட்ட பெருவெள்ள நிகழ்ச்சி நாம் யாவரும் அறிந்ததே. இந்த நிகழ்வின் வழியாக நாம் புரிந்து கொள்ளுகிற காரியம் இரவு பகல் 40 நாட்கள் தொடர் மழை. இதில் நோவா பேழைக்குள்ளே இருந்தவர்கள் மட்டும் பாதுகாக்கப்பட்டார்கள், மற்றவர்கள் எல்லாம் மாண்டு போனார்கள். ஆக ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே கீழ்ப்படிந்தோர் பேழையின் வழியாக வாழ்வு பெற்றார்கள், கீழ்ப்படியாதோர் மாண்டு போனார்கள்.
இப்பொழுது இந்த மீட்பைத்தான் இந்த திருமுழுக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு அனுபவமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் மக்கள் செங்கடலை கடந்து சென்ற நிகழ்ச்சியை பவுலடியார் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அங்கே மோசே வழியாக இவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள் என்பது, மேகத்தின் வழியாகவும் கடலின் ஊடாகவும் அவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள் என்ற ஆணித்தரமான குறிப்பை விடுவதை நாம் பார்க்கலாம். அது மட்டுமல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திய அடிமைத்தலையிலிருந்து விடுவிக்கப்பட்ட நிகழ்வை யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் நாம் அதிகமாக பார்க்கிறோம். சகரியா 13:1 சொல்லுகிறது, அங்கே ஒரு நதி உண்டு, அந்த நதியின் வழியாக அவருடைய பாவக்கழுவாய் கழுவப்படுகிறது என்ற குறிப்பையும் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு வாழ்விழந்தோர் வாழ்வு பெறுவது திருமுழுக்கின் வழியே நடைபெற்றிருக்கிறது. அதைத்தான் இந்திய நாட்டிலே மிஷினரிமார்கள் திருமுழுக்கின் வழியாக யார் யாரெல்லாம் வாழ்க்கையில் ஈடேற்றம் அடையாமல் பின்தங்கிய நிலையில் வாழ்க்கையினுடைய அனுபவத்தை பெற முடியாமல் இருந்தார்களோ அவர்கள் எல்லோருக்கும் வாழ்வு தரும் பெரும் இயக்கமாக இந்த திருச்சபையை கட்டி எழுப்புகிற முயற்சி மிஷினரிமார்களை சார்ந்தது. எனவே நாம் இப்பொழுது பார்க்கிற இந்த திருமுழுக்கு என்பது ஒரு பெரிய சகாப்தத்தை, பெரிய கும்பலான மக்கள் இயக்கங்களை ஒன்று திரட்டி அவர்களுக்கு விடுதலையின் காற்றை உணரும்படியாக செய்தது இந்த திருமுழுக்கு என்று சொன்னால் மிகையாகாது. திருமுழுக்கு பற்றிய வாழ்வியல் புரிதல் அல்லது இறையியல் புரிதல், மனம் திரும்புங்கள் என்று சொல்லி யோவான் ஸ்நானகனுடைய அறைகூவல் மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மனம் திரும்புங்கள் என்ற மனம் திரும்புதலுக்கென்று நான் உங்களுக்கு தண்ணீரினால் திருமுழுக்கு கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவர் அக்னியினாலும் ஆவியினாலும் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் என்ற ஒரு குறிப்போடு கூட யோவான் ஸ்நானகன் இந்த திருமுழுக்கு. யோவான் ஒரு தீமையை அல்லது துன்மார்க்கத்தை கண்டித்தது நிமித்தமாக அவர் காவற்கூடத்தில் சிறைச்சேதம் பண்ணப்பட்டார் என்பதை நாம் யாவரும் அறிவோம். அது மாத்திரம் அல்ல, அவருடைய தலையை கொய்தார்கள், அதை ஒரு சிறிய பெண்ணிடம் கொடுத்தார்கள் என்ற நிலையையும் நாம் புரிந்து கொள்கிறோம். இதற்கு பின்பதாக இந்த இயக்கத்தை எப்படி சீர்படுத்துவது என்ற சூழ்நிலையில் அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை நாம் முக்கியப்படுத்தி படிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். பவுல் கேட்கிறார், நீங்கள் எந்த திருமுழுக்கு பெற்றீர்கள் என்று சொல்லி அவர் கண்ட அந்த புதிய சீடர்களிடத்தில் கேள்வி கேட்கிற பொழுது, நாங்கள் யோவான் கொடுத்த திருமுழுக்கை பெற்றோம் என்று சொல்லி அவர்கள் சொல்ல. அப்போ பவுலடியார் சொல்வது, யோவான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற திருமுழுக்கை உங்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லிவிட்டு இங்கே இயேசுனுடைய நாமத்திலே அவர்கள் திருமுழுக்கு பெற்றுக்கொண்டார்கள். இங்கே தான் ஒரு புதிய சகாப்தம் துவங்குகிறதை நாம் பார்க்கலாம். இதை கருத்தோடு படிக்க வேண்டும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்களிலே ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே திருமுழுக்கு, ஆக இதற்கு மாற்று கருத்து இல்லை என்பதையும் பவுலடியார் ஆணித்தரமாக உணர்த்துவதை பார்க்கலாம். திருமுழுக்கு கிறிஸ்துவோடு இணைக்கப்படும் அனுபவம் என்பதை குறித்து மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19, 20 வசனங்கள், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியாரையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து என்று சொல்லி இயேசுநாதருடைய பிரதான கட்டளை, நற்செய்தியினுடைய இயக்கத்தினுடைய அடிப்படை ஆணிவேர் என்று சொன்னால் அது மிகையாகும். ஆனால் அந்த கட்டளையினுடைய அடிப்படை சிந்தனையே ஜாதியாக நாம் பிறந்திருக்கிறோம். ஆக ஜாதிகளை கடந்து நாம் ஒரு புதிய படைப்பாக கிறிஸ்துவனுடைய சீடர்களாக மாறுகிற ஒரு புதிய ஆசீர்வாதம் தான் திருமுழுக்குள்ளே மறைந்திருக்கிற உண்மை. ஆக பல்வேறு ஜாதியில் பிறந்து பிரிக்கப்பட்டு கிடக்கிற நம்மை திருமுழுக்கு என்ற பந்தம் நம்மை ஒன்றிணைத்து ஒரு தாய் மக்களாக அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரமாக இருக்கிறோம் என்ற வார்த்தைக்கு வலுச்சேர்ப்பதாக திருமுழுக்கு அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அதை மிகையாகாது. மாத்திரமல்ல, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27, 28, 29 வசனங்களை நாம் படித்து பார்க்கிற பொழுது 3 குறிப்புகளை பவுலடியார் உள்ளடக்குகிறார். ஒன்று, கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள். திருமுழுக்கு பெற்றவர்கள் அவர்கள் ஒரு சுயாதீனமானவர்கள் அல்ல, அவர்கள் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்தேசனுடைய சிந்தையே அவர்களில் இருக்கும். இரண்டாவதாக,
திருமுழுக்கு பெற்றவர்கள் யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, ஏழை என்றும் இல்லை, பணக்காரன் என்றும் இல்லை, நீ அங்கே ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை என்ற இந்த பேதங்களை உடைத்தெறிகிறது திருமுழுக்கு. மூன்றாவதாக, ஆபிரகாமின் சந்ததியாராக அவர்கள் ஆசீர்வாதம் பெறுகிறார்கள் என்ற இப்படிப்பட்ட சிறப்பை அந்த திருமுழுக்கின் வழியாக பவுலுடையார் உணர்த்தி காட்டுகிறார். மேலும் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திலே கந்தாகேயனுடைய மந்திரி ஒரு எத்தியோப்பிய நாட்டைச் சேர்ந்தவர். அவர் திருமுழுக்கு பெற்று தன்னுடைய நாட்டிற்கு ஒரு புதிய மிஷினரியாக செல்லுகிறார். பிலிப்பின் வழியாக அவர் வாழ்வு மாற்றம் பெற்றவராக, திருமுழுக்கு பெற்றவராக செல்கிற பகுதியை நாம் படித்து பார்க்க வேண்டும். அப்போஸ்தலர் 8:38-39. அதுபோன்று அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரத்தில் பவுலையும் சீலாவையும் அங்கே கழுமரத்திலே கட்டி வதைத்து கொண்டிருக்கிற பொழுது அங்கே நடந்த அற்புதத்தின் வழியாக அங்கே அந்த சிறைச்சாலை பொறுப்பாளர்கள் சந்திக்கப்படுகிறார்கள். அவர்கள் திருமுழுக்கு பெற்றுக்கொள்கிறார்கள். அதெல்லாம் பார்க்கிற பொழுது குடும்பமாக திருமுழுக்கு பெற்றுக்கொள்கிறார்கள் என்பதை நாம் உணர்கிற பொழுது குழந்தைகளும் அதில் சேர்ந்து திருமுழுக்கு பெற்றுப்பார்கள் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கை. நான்காவதாக, திருமுழுக்கு புது படைப்பு, புது பிறப்பு என்று நாம் சொன்னது போல 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், விடுவிக்கப்பட்டவர்களின் அங்கம் திருச்சபை. உடைக்கும் அல்லது யூத சமயத்தின் சடங்குகள், சட்டங்கள் இவைகள் எல்லாவற்றையும் உடைத்தெறிந்துவிட்டு ஒரு புதிய சகாப்தத்துக்கு நேராக மக்களை நடத்துகிறது இந்த திருமுழுக்கு. மேலும் உயர்வு தாழ்வு, மேலானவர் கீழானவர் என்ற நிலையிலிருந்து மாற்றம் பெற முடியாத இந்திய கிறிஸ்தவர்கள் ஆகிய நமக்கு திருமுழுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கட்டளையிடுகிறது. நமக்குள்ளாக இருக்கிற வேற்றுமைகள் களையப்பட வேண்டும். திருமுழுக்கு தண்ணீர் எல்லாவற்றையும் கரைக்க வல்லது. அது எனக்குள்ளாக இருக்கிற எல்லா தீமைகளையும், அசுத்தங்களையும், அழுக்குகளையும் கூட கரைக்க வல்லது. மேலும் ரோமர் 6ஆம் அதிகாரம் 4-6 வசனங்களிலே நான் கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டேன் என்று பவுலடியார் கூறுவதும், சிலுவையில் அறையப்பட்டேன் என்று கூறுவதும் இரண்டும் ஆழமான பொருள் உள்ளது என்பதை நாம் மறக்க இயலாது. இவ்வாக குழந்தை திருமுழுக்கு குற்றப்படுத்த வேண்டாம் என்ற குறிப்பை உங்கள் மத்தியிலே வைக்கிறேன். குழந்தை திருமுழுக்கை கொடுக்கிற ஆயர்களாகி எங்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து அந்த குடும்பத்தாருக்கும் திருச்சபைக்கும் கூட பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாம் அந்த விசுவாச பிரமாணத்தை அந்த திருமுழுக்கு நேரத்தில் எடுத்துக்கொண்டு அதன் வெளிச்சத்தில் அந்த குழந்தைகளை வளர்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர்கள் டீனேஜ் என்று சொல்லக்கூடிய அந்த பருவ நிலைக்கு வருகிற பொழுது அவர்களுக்கு தாம் பெற்ற திருமுழுக்கை உறுதி செய்கிற திடப்படுத்தல் வகுப்பு அவர்களுக்கு நடத்தப்பட்டு வாழ்வு, திருமறை, பண்பு, நலன்கள் மற்றும் பாவம் இது போன்ற பல்வேறு விதமான காரியங்கள் குறித்ததான செய்திகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்கள் தெளிவை பெற்று தமக்குத்தாமே ஒரு திட விசுவாசிகளாக உயரும் பொழுது பேராயர் அவருடைய நெற்றியிலே சிலுவை அடையாளத்தை வரைந்து அந்த எபிஸ்கோபசி ஆசீர்வாதத்தோடு கூட அவர்கள் திருச்சபையின் முழு அங்கமாக மாறுவதை நாம் உற்சாகப்படுத்துகிறோம். எனவே மற்ற திருச்சபைகளினுடைய செயல்பாடுகளை அல்லது திருச்சபை பாரம்பரியங்களை, திருச்சபையினுடைய ஒழுங்குகளை, திருச்சபையினுடைய ஆராதனை முறைகளை சரிவர கற்றுக்கொள்ளாமல் வெளியிலிருந்து மனம் போல விமர்சிப்பது, அவர்கள் மனதை காயப்படுத்துவது, அந்த ஒழுங்குபடுத்தப்பட்ட திருச்சபைகளில் இருக்கிற நிலைப்பாடுகளை மிகவும் அவதூறாக பேசுவதை தவிர்த்துவிட்டு நாம் திருமுழுக்கில் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? நான் மாறியிருக்கிறேனா?